இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள். குளோரிஃபை காட் த்ரூ யுவர் பாடி. ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றினாலும் நாம் அவரை மாட்சிப்படுத்த வேண்டும். உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை ஆண்டுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் என்று ஆண்டுடைய வசனம் கூறுகிறது. பொதுவாக மனிதர் எதனால் பாவம் செய்கிறாங்க? 3 காரியங்கள். ஒன்று பெருமை. சாத்தா இந்த 3 காரியங்களும் நம்ம விளைவிப்பதற்கு போராடி கொண்டிருப்போம். ஒன்று பெருமை, இன்னொன்று இந்த பண ஆசை, பொருளாசை, மூன்றாவது இந்த ஊனியல்பு மாம்சத்தினுடைய கிரியைகள். அதுதான் இப்போ படித்தோம். நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்பால நம்ம என்னென்ன பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ஆண்டர் லிஸ்ட் போட்டு ஆண்டர் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் கொடுத்த இந்த உடல், திருப்பாடல் 139 படிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ அழகா போட்டிருப்பார். எவ்வளவு நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு ஆசையா ஆண்டவர் அழகா படைச்சிருக்காரு. அவ்வளவு ஆசையா படைச்ச தெய்வம் நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அவர் கொடுத்ததுதான். அப்ப அவர் கொடுத்த அந்த உடலை நாம் சாத்தானுக்கு என்ன பண்ண பயன்படுத்தக்கூடாது. சாத்தானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கோ, அவன் பெருமைப்படுவதற்கோ, அவன் மகிழ்ச்சி அடைவதற்கோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏசப்பாவுக்கு பாலைவனத்தில் ஏற்பட்ட இந்த சோதனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சோதனைகள் தான். அந்த 3 P's என்று சொல்லுவாங்க. P ஃபார் பவர், P ஃபார் ப்ளஷர், P ஃபார் ப்ரைட். இது 3லேயும் தான் சாத்தான் சோதனையை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ப்ளஷர் அப்படின்னா என்னது? பார்த்தீங்கன்னா இச்சை, அந்த சாப்பிடணும் அப்படிங்கிறது இச்சை. உணவின் மீது ஒரு இச்சை. ஆக்சுவலாக சாப்பிடணும், கற்களை அப்பமா மாற்றி சாப்பிடும்படி செய்யறது அப்படின்னது ப்ளஷர். 2வது பார்த்தீங்கன்னா ப்ரைடு, பெருமை, இருமாப்பு. நீ ஆணுடைய மகன் தானே, ஆணுடைய மகன் தானே, நீ என்ன பண்ணு? பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே குதி, வானத்தில் என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி காத்துக்கொள்வார்கள். அந்த பெரும் இருமாப்பு. 3வது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர். இந்த உலகத்தினுடைய அரசுகள் எல்லாவற்றையும் காமிச்சு சாத்தான் சொல்றான், இந்த உலக அரசுகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என் காலில் விழுந்து என்னை வணங்கினால் இவை எல்லாம் உனக்கு நான் தர்றேன். பவர், மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்டம், பதவி, இந்த உலகத்துக்குரிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நான் தர்றேன், சாத்தானாலையும் தர முடியும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீ ஊழியம் செய்வாயாக. இந்த 3 சோதனை ஆண்டவர் ஜெயிச்சார். இன்னைக்கும் இந்த 3 தான் நமக்கு சாத்தா என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, பாவத்தில் விளைவிப்பதற்கு நம்மளை போராடி கொண்டிருக்கிறான். இந்த இருமாப்பு, இந்த செல்வ மாயை, அதே மாதிரி இந்த இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அப்படியாக இந்த உடலால் ஏன் நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் பவுல் சொல்கிறார், என்னுடைய உடலால் நான் கடவுளை பெருமைப்படுத்துவேன். கடவுள் இந்த உடல் என்ன பண்ணார்? அவர் சொல்லியிருக்கார், விலையேற பெற்ற தம் ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் விலை கொடுத்து மீட்டு எடுத்துட்டார். நாம் அவருக்கு தான் சொந்தம். நீ எனக்கே சொந்தம், நீ எனக்கே உரியவன், ஆகையால் உன்னுடைய உடலால் என்னை பெருமைப்படுத்தி என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். அந்த விலை ஆடுகள் மாடுகளுடைய ரத்தம், அந்த மாதிரி ரத்தம் கிடையாது. அவருடைய பரிசுத்தமான அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார்? நம்மளை மீட்டு எடுத்துட்டார். நாம் யாருக்கு தான் சொந்தம்? ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்ப கடவுள் கொடுத்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த உடல் உறுப்புகளால என்னென்ன பாவங்கள் செய்யப்படுகின்றன, எப்படி இந்த உடலை நம்ம தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக தவக்காலம் என்றாலே பாவத்தை குறித்தும் மன மாற்றத்தை குறித்தும் புது வாழ்க்கை, ஜெபம், தவம், தான தர்மம் இவற்றை குறித்தும் நாம் அதிகமாக தியானிப்போம். அதுல முக்கியமாக நம்முடைய உடல் உறுப்புகளால் நம்ம என்னென்ன பாவங்கள் நம்ம செய்கிறோம், அதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்று நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க வருகின்றோம். மொத்தமா 7 உறுப்புகள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண், நாவு, செவி, இதயம், சிந்தை, கை, கால்.
இந்த 7 உறுப்புகள் தான் நம்ம அதிகமா பாவம் செய்யறோம். அதுலயும் குறிப்பா இந்த 7 உறுப்புகள்ல எந்த உறுப்புல அதிகமா பாவம் செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாவு, இன்னொன்னு கண். இது 2ல தான் ரொம்ப அதிகமான பாவம் நம்ம வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன பாவங்கள் அப்படிங்கிறப்போ ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். முதல் காரியமாக நம்முடைய கால்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் எதுக்கு நம்ம இந்த கால்களை நம்ம கொடுத்திருக்கிறார் ஆக்சுவலா? அவரை நாடி தேடுவதற்காக இந்த கால்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:4 கூறுகிறது, செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எதை நாம் நாடி தேட வேண்டும்? ஆண்டவரை தேடணும். ஆலயத்துக்கு போவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கால்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுத்த வாகனங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? ஆண்டவரை தேடி போக வேண்டும். அதுக்கு தான் இந்த கால்களை கொடுத்திருக்காரு. ஒரு காலத்துல இந்த கால்கள் மூலமா பாவம் செஞ்சிருக்கலாம். உலகப்பிரமான காரியங்கள் என்ன பண்ணி உலக மக்கள் என்ன பண்றாங்க? பல வகையான பாவத்துக்கு பயன்படுத்துறாங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையானவங்க டாஸ்மாக் கடை நோக்கி என்ன பண்றாங்க? கால்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தீங்கிழைக்க விரைந்தோடும் கால். அந்த கால் நம்ம தீமை செய்வதற்கு விரைந்தோடக்கூடிய கால். இதான் ஒரு பிரதர் தன்னுடைய சாட்சியத்துல சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் தொடப்பட்டு இப்போ ஆண்டுடைய ஊழியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சியத்தை சொல்லும்போது சொல்றார், நான் ஆண்டுக்குள்ள வராதுக்கு முன்பாக நான் குடிப்பழக்கத்துக்கு நான் அடிமையா இருந்தேன். நிறையா குடிப்பேன். மிலிட்ரியில் நிறையா சரக்கு கொடுப்பாங்க. நான் என்ன குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தூரமா ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து மிலிட்ரி கேண்டீனுக்கு போகும்போது பொருட்களை வாங்கலான்ட்டு போவாங்களாம். அங்க பாத்தீங்கன்னா அந்த சரக்குகள்லாம் இருக்குமா, அது வந்து கேட்குற மாதிரி இருக்குமா, இவ்வளவு நாளா என் கூடயே இருந்து என்னை ஆசையா நண்பன் போல என்ன பண்ண உள்ள வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப பார்த்தா என்னை கண்டுக்கவே மாற்றியே, என்னை வந்து என்ன பண்ண வாங்கி குடி அப்படின்னு சொல்லுமா. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியூட்டி இழுக்குமா. அந்த மதுபானத்தினுடைய கலவை, மதுபானத்தினுடைய கலர் எல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் அந்த பழைய ஞாபகம் அவங்களுக்கு வருமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மதுபான பாட்டில் சொல்ற மாதிரி இருக்குமா, நம்மெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு தோஸ்தா இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா, என்னை எவ்வளவு தூரம் நீ வாங்கி குடிச்ச, எவ்வளவு என்ஜாய் பண்ண, இன்னைக்கு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படி சொல்லுமா. அப்ப அவர் சொல்லுவாரு, என்னை ஆளை விட்டா போதும் சாமி, உன்னை குடிச்சு என் வாழ்க்கை அழிஞ்சு போனது போதும், எனக்கு வேண்டாம் என்ன பண்ணா துண்டை காணா துணியை காணான்ட்டு வெளியில வந்துருவாரான். ஆக்சுவலா வந்து இது மாதிரிதான் நாம் விட்டு வந்த பாவங்கள் நம்மளை மீண்டும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் பாவம் செய்ய என்ன பண்ணும், கவர்ச்சியூட்டி இழுக்கும். அதுதான் நீதிமொழிகள் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. தீமை செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க, நீ அதற்கு இணங்கி போயிடாத அப்படி சொல்லி வசனம் வந்து எச்சரிக்கிறது. அதே மாதிரி தான் அவர் சொல்லுவார். அவர் சாட்சியை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது சொல்லுவாராம், டேய் சீக்கிரம் வாடா போகலாம், போய் என்ன பண்ணலாம், டாஸ்மாக் கடை மூட போகுது, உடனே போய் என்ன பண்ணணும், அது கடை மூடுறதுக்கு முன்னாடி போய் என்ன வாங்கிடணும், டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணாங்க, அப்படி ஓடுவாராம், ஓடி போய் வாங்குறதுக்கு போவாராம். இப்ப சொல்றாரு, அப்படிலாம் ஒரு காலத்துல நான் மதுபானத்துக்கு அடிமையா இருந்து மதுபான பிரியரா இருந்து அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை தொட்டார். இன்னைக்கு நான் ஆண்டருடைய அடிமையா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த கால்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஊரா போயிட்டு இருக்குது. பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்குள்ள வித்தியாசம். ஒரு காலத்துல பாவம் செய்வதற்காக நம்முடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா வந்து இது ஆண்டருடைய அடிமை, இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டர் கொடுத்தது, நான் அவருக்காகத்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். சினிமா பார்ப்பதற்கு ஒரு காலத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம். நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுதான் இன்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இயேசுவின் அன்பை சுவைப்பதற்கும்பாக சினிமா பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம், இப்படிதான் நானும் இருந்தேன். ஆக்சுவலா வந்து சினிமா போடுறாங்கன்னா அந்த எழுத்து போறதுக்கு முன்னாடியே போயிடணும், வட சீக்கிரம் போறான்டா, தியேட்டர்ல படம் போடுறதுக்கு முன்னாடியே போயிடலாம்டா அப்படிலாம் நான் ஓடினேன், ஓடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தீபாவளி பொங்கல்லாம் வந்தா புது படம் வந்தா பிளாக்ல டிக்கெட் வாங்கி 500 ரூபாய்க்குலாம் டிக்கெட் வாங்கி அப்படிலாம் கால்களை தவறான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா எப்ப ஆண்டுடைய அன்பை நான் சுவைக்க ஆரம்பித்தேனோ, சினிமா தியேட்டரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த கால்கள் இப்ப தியானங்கள், நற்செய்தி கூட்டங்கள், ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பதற்கென்று இப்ப ஆண்டனை மாத்திட்டார் வந்து பாத்தீங்கன்னா வந்து. சோ அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ எல்லாத்தையும் நம்ம அவருக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு ஒரு பணத்தை கொடுத்திருக்காரா, அந்த செல்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்,
நான் எனது என் பிள்ளைகள் ஒரு ஒரு தன்னலமா குறுகிய வட்டத்தோடு நம்ம பயன்படுத்துறோமா? இல்ல, அவர் கொடுத்த பணத்தை வச்சு இறை ஆட்சி பரவுவதற்கு நம்ம உதவி செய்கிறோமா? ஆண்டுடைய ஆட்சி எங்கும் பரவணும், இறையாட்சி உலகம் எங்கும் பரவணும், அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நற்செய்தி பணிக்காக காணிக்கை கொடுக்கிறோமா? அவர் கொடுத்த பணத்தை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யறோமா? அதான் ஆண்டு ரொம்ப ஆண்டு கொடுத்த ஒவ்வொன்றும் ஆண்டு நமக்கு வீட்டை கொடுத்துருக்காரு. அந்த வீட்டை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? உலகத்தாரை போல சினிமா சீரியல் பார்த்துட்டு புரணி பேச்சு பேசிக்கிட்டு இதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்ல. அந்த வீட்டுல என்ன பண்ணும்? துதி, ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, இறை செய்தி, இறை கூட்டம், இப்படி என்ன பண்ணணும்? ஆண்டரை பத்தி நற்செய்தி அறிவிக்கிறது. இப்படித்தான் நம்ம வீட்டை பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ, நமக்கு பணம் கொடுத்திருக்காரோ அதுவும் கடவுளுக்காக செலவிடணும். நமக்கு வீட்டை கொடுத்திருக்காரோ அதுவும் ஆண்டிற்காக. நமக்கு வாகனங்கள் கொடுத்திருக்காரா அதையும் நம்ம என்ன பண்ணணும்? நற்செய்தி பணிக்காக நம்ம என்ன பண்ணணும்? செலவிட வேண்டும். நமக்கு ஆண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்காரா அதையும் யாருக்கு அவருக்கு ஏற்ற முறையில் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு ஏற்ற முறையில் பிள்ளைகளை வளர்க்கணும். நமக்கு ஆண்டு தாளந்தை கொடுத்திருக்காரா அதையும் யாருக்காக தான் செலவிடணும்? ஆண்டருக்காக தான் செலவிடணும். நல்ல மியூசிக் போடக்கூடிய திறமை ஆண்டு கொடுத்திருக்காரா அவரை போற்றி புகழ்ந்து பாடணும். இப்படி ஆண்டு நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ அதெல்லாம் ஆண்டுடைய மாட்சிக்காக நம்ம பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இந்த உடலை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டரை நம்ம என்ன பண்ணணும்? மாட்சிப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அப்ப ஒரு காலத்துல தீமை செய்வதற்கு விரைந்தோடிய கால்கள், சினிமா பார்ப்பதற்கும் மதுபான கடைக்கும் போறதுக்கு, இப்படிப்பட்ட பாவம் வேற்று தெய்வங்களை வழிபடுவதற்கு இப்படி ஓடின்னு இருக்கலாம். ஆனால் புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷன், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி ஆகிறார். பழையன கழிந்து புதியன புகுந்ததன்றோ. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டு அவர் கொடுத்த அந்த கால்கள் அவரை நாடி தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். திருப்பாடல் 104:5 நம்ம படிக்கிறோம், ஆண்டவரை நித்தமும் நாடுங்கள், அவரது திருமுகத்தை அனுதினமும் தேடுங்கள். அப்ப என்ன பண்ணணும்? அவரை தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கால்களை பயன்படுத்தணும். அவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்முடைய கால்களை பயன்படுத்த வேண்டும். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள், கால்கள் எத்துணை அழகானவை. How beautiful are those who preach the gospel. ஐயோ, எனக்கு காலில் பித்த வெடிப்பா இருக்குது, அழகா இல்லையே, கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டுடைய நற்செய்தியை நாம் அறிவித்தோம் என்றால் ஆண்டுடைய பார்வையில அழகான கால்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. ரோமையர் 10:15 நாம் வாசிப்போம். ரோமையர் 10:15 வசனம். ஆமீன், ஆமீன், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள் எத்துணை அழகா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவரை நாடி தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கால்களை பயன்படுத்த வேண்டும். அவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்முடைய கால்களை பயன்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய என்ன பண்ணணும்? ஓடணும். அதை ஆண்டு விரும்புகிறார். ஏன்னா ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, திருத்துதர் பணிகள் 10:38 கூறுகிறது, கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தொருளினார். அவர் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்து எங்கும் நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தார். பாத்தீங்களா? ஏசப்பா அவர் பூமியில வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணாரு? யாரெல்லாம் சாத்தானுடைய பிடியில அகப்பட்டு கொண்டு பாவக்கட்டுக்கள், சாபக்கட்டுக்கள், நோய் கட்டுக்கள்னு பல வகையான கட்டுக்கள்ல அகப்பட்டு கொண்டு வெளிவர முடியாம கண்ணீரோட கவலையோட இருந்தாங்களா, அவங்களை எல்லாம் விடுவித்து எங்கும் நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தார். நம்ம ஏசப்பா வாழ்ந்த காலத்துல நம்மள மாதிரி போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. கால்நடையாவே போவார். அவருக்கு பேரே நாடோடி போதகர். ஒரு இடத்துல போய் தங்கறதுக்கு வீடு வசதி எதுவும் கிடையாது. எங்க போற இடத்துல எங்கன இடம் கிடைக்குதோ ஓரமா படுத்துக்கிறது. அதுதான் ஆண்டு ஒருத்தரை பார்த்து சொல்லுவார். இயேசுவை பின்பற்றி வரவங்களை பார்த்து சொல்லுவார், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாக்கி கூட இடமில்லை என்று சொல்வார். என்னை பின்பற்றி வரதுனால அவனுக்கு ரொம்ப சுகபோகமா பெரிய வீடு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படி நினைக்காத. எங்க இடம் கிடைக்குதோ அங்க ஓரமா நாங்க படுப்போம், என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம். எங்களுக்கு தேவை இதெல்லாம் ப்ரையாரிட்டி கிடையாது. எங்களுக்கு முக்கியமானது இறையாட்சி நாங்க பரப்பணும், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டணும். இதுதான் எங்களுடைய மோட்டோ. அதனால எங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான வீடு இருக்கணும், வகை வகையா பிரியாணி மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி அதெல்லாம் இது கிடையாது, அது எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் நற்செய்தியை அறிவிச்சிருக்காரு. அப்ப அதனாலதான் அவரை போல என்ன பண்ணோம்? வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பாருங்க, பூமியில வாழ்ந்ததெல்லாம் பாருங்க, யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்வரா சுற்றி திரிந்தார். அங்க பாக்குறோம் சாத்தான் பாருங்க,
உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அங்க அவன் என்ன பண்றான், நம்ம எப்படி பாவத்துல விழ வைக்கலாம், பாவம் யாராவது செய்வாங்களா, இடம் கிடைக்குமான்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்க ஆண்டு என்ன பண்றாரு, யாரெல்லாம் அழகையின் பிடியில் இருக்கிறாங்களோ அவங்களை விடுவிக்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப 3 காரியங்கள் நம்முடைய கால்கள் ஆண்டு கொடுத்தது முக்கியமான நோக்கமே அவரை தேடி நம்ம போகணும். ஆலயத்துக்கு போகணும், நற்செய்தி கூட்டங்கள், தியானங்கள், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், போகணும். 2வது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவருடைய இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய கால்களை பயன்படுத்த வேண்டும். 3வது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு நம்ம ஓட வேண்டும். இந்த கால்களை மனைவி ஒரு சில சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு என்னை காலில் எட்டி உதைக்கிறாரு, பிள்ளைகளை எட்டி உதைக்கிறாரு. அதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப ஆண்டுக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் செய்யவே கூடாது. ஒரு காலத்துல அந்த ஆண்டு கொடுத்த கரங்களை வச்சு மனைவியை அடிச்சிருந்திருக்கலாம், இப்ப மனைவி அரவணைக்கக்கூடிய கரமாக மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி ஆண்டு கொடுத்த கரங்கள், இதனால இந்த கரங்கள்னால என்ன பாவங்கள் செய்யப்படுகின்றன. முதல் பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு கொடுத்த இந்த கையை வச்சு வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய காரியங்கள். ஆண்டு எதுக்கு நம்மளுக்கு கரங்களை கொடுத்திருக்காரு, அந்த கரங்களை கூப்பி அவர் என்ன பண்ணணும், ஜெபிக்க, அவர் நோக்கி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக இந்த கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரங்களை வைத்து வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடாது, அதெல்லாம் பாவம். ஆண்டு கொடுத்த உறுப்பை என்ன பண்றது, சாத்தானுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் அதெல்லாம். ஒரு சிலர்லாம் சூரிய நமஸ்காரம் சொல்லி சூரியன் என்ன பண்ணுவாங்க, அதை தெய்வமா கும்பிடுவாங்க. கழுகு பறந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, உடனே கையை கூப்பி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பசுமாடு போனா அந்த மாட்டை தொட்டி என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. பாருங்க, கடவுள் கொடுத்த கரங்களை அவருக்கு தான் நம்ம பயன்படுத்தணும், அவரை தொழுது கொள்வதற்காக நம்ம பயன்படுத்தணும். யோபு தான் சொல்லுவார். யோபு 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோபு தன்னை பத்தி ஆராய்ஞ்சு பார்ப்பார். நான் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறேன்னா, தயவுசெய்து வீட்டுல டைம் கிடைக்குமோ அந்த யோபு 31ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுல ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பார். அதாவது ஆத்ம பரிசோதனை செய்யறதுக்கு அருமையான ஒரு சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா யோபு 31ஆம் அதிகாரம். நான் இதனால என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி இதெல்லாம் நான் பாவம் செஞ்சிருக்கேனா யோசிச்சு பார்ப்பார். அது மாதிரி ஆண்டு கொடுத்த இந்த கரங்களை வைத்து நான் வேற்று தெய்வங்களை வணங்கினேனா யோசித்து அது கேட்பார், அந்த கேள்வி கேட்பார். அப்ப இந்த ஆண்டு எதுக்கு இந்த கையில கொடுத்திருக்காரு, அவரை வழிபடுறதுக்காக கொடுத்திருக்காரு. திருப்பாடல் 16:4 கூறுகிறது, வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள். அந்த வசனத்தை படிப்போம். திருப்பாடல்கள் 16ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 16:4. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள். துன்பத்திற்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டுவிட்டு, மெய்யான உண்மையான வாழும் கடவுளாக இயேசுவை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போறது, அங்க போய் குறி கேட்கறது, ஜோசியம், ஜாதகம், நாள் பார்க்கறது, குறி கேட்கறது, இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காம அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள். அது என்ன பண்ணுவோம், இருக்கிற துன்பம் இன்னும் அதிகமாகும். அங்க நினைச்சிட்டு போறாங்க, அங்க போனா பிரச்சனை தீர்ந்துட்டு போறாங்க. கிடையாது, அங்க போனா அது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு நம்ம கேட்டை ஓபன் பண்றோம்னு அர்த்தம், சாத்தானுக்கு வாசலை திறந்து விடுறோம்னு அர்த்தம். அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள், எபேசியர் 4:27 நம்ம படிக்கிறோம். சாத்தான் உள்ளே நுழையாதபடி எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டதா இருக்கணும். நம்ம இடம் கொடுத்தாதான் உள்ள வருவான். இந்த மாதிரி வேட்டு தெய்வத்தை நாடி போறான், அங்க போய் மந்திரிக்கிறது, இங்க போய் மந்திரிக்கிறதுன்னு சொல்லி தாயத்தை வாங்குறது, கயிறை கட்டிக்கிறது, இதெல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில என்டர் ஆகிறதுக்கு நம்மளே என்ன பண்றோம், கேட்டை ஓபன் பண்றோம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இந்த கரங்கள் அப்படி செஞ்சிருக்கலாம். சாலமோன்லாம் பாருங்க, பெரிய ஞானி. சாலமோனை போல ஞானி யாருமே கிடையாது. ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினவர், 1000 பலிகளை செலுத்தினவர், ஆண்டவரை காட்சியால கண்டு பேசினவர், பைபிள்ல பல நூல்களை எழுதினவர், நீதிமொழிகள், இனிமிகு பாடல், சாலமோனின் ஞானம், சபையுரையாளர், இப்படிலாம் நூல்கள் எல்லாம் எழுதினவர். அவருடைய முடிவு பரிதாபமா போயிடுச்சு.
எந்த கைகளால ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினாரோ அதே கைகளை கொண்டு வேற்று தெய்வங்களுக்கு என்ன பண்ணார்? கோயிலை கட்ட ஆரம்பிச்சார். ஏன்னா பிற தெய்வத்தை வழிபடக்கூடிய பெண்களோடு திருமண ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டதுனாலதான். அந்த 1 அரசர்கள் அந்த 11 அதிகாரம் படிக்கும்போது எந்த போர் எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு அமைதியை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நாம் பாவம் செய்யாத வரை வளமோடு வாழ்வார்கள். பாவம் செய்யாத வரைக்கும் அமைதி இருக்கும். பாவமே செய்யாம வாழ்வார் சாலமோன். அதனால அந்த 11 அதிகாரம் பார்த்தீங்கன்னா எந்த போர் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அமைதி ஆண்டு கொடுத்திருப்பார். எப்ப சாலமோன் பாவம் செய்ய ஆரம்பிச்சாரோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டர் என்ன பண்ணுவார்? எதிரி எழுப்பிடுவார். நீ இது சாலமோனுக்கு எதிராக போ, நீ போ என்ன பண்ண, போர் தொடுக்க போன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? எழுப்பி விடுவார். இது நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பாவம் செய்யாதவரை வளமுடன் வாழ்ந்தார்கள். நம்ம பாவம் செய்யும் போது சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழும் போது நமக்கு சாத்தானின் மீது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த 2 வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம தீமையை விலக்கி நன்மையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சாத்தானின் மீது, சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அதே சமயம் நம்ம பரிசுத்தமா வாழாம பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அதுதான் யாக்கோபு 4:7 படிக்கிறோம். ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு சிலர் சொல்லும் போது இந்த ஃபர்ஸ்ட் விட்டுருவாங்க. ஆண்டவருக்கு பணிந்திருங்கள் அதை சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லுவாங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா அதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் சாத்தானை எதிர்ப்பதற்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை, சக்தி, பலனை அவர் நம்ம கொடுப்பார். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம என்னதான் வாய்ஸை உயர்த்தி நம்ம பேசினாலும் இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானேன்னு அவன் என்ன பண்ணுவான்? எனக்குரிய பாவம், என்னுடைய பாவம் ஒன்று இருக்குது, எனக்குரிய காரியம் ஒன்று இருக்குது, நீ சொன்னா நான் எப்படி போவேன்? இப்படிதான் ஒரு பிரதர் மலேசியாவுக்கு ஊழியத்துக்காக போயிருந்தார். ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. பிரதர், என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த ஊழியர் போயிருந்தார். அங்கே போனால் அந்த வீட்டில் அந்த மகள், வாலிப பெண், சங்கிலியில் கட்டி ஒரு ரூமில் வச்சிருக்காங்க. அந்த ஊழியர் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க உங்க மகளையே சங்கிலியில் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறப்ப, ஆமாங்க இந்த மாதிரி தீய ஆவியால பீடிக்கப்பட்டு இந்த மாதிரி அவங்க அலகழிக்கப்பட்டிருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிலையா நிற்க மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் இதில் கம்பி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம் வந்துச்சு. ஆண்டவரே, இந்த வாலிப வயசுல இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கலான்ட்டு போறாரு. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற நிறுத்து அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே அப்படிங்கிறப்ப, இது நான் அனுமதித்தது அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, அப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினார், ஏன் இந்த மகளுக்கு இந்த தீய ஆவி பிடித்தது, என்ன காரணம்? இந்த வாலிப வயசு, இந்த வயசுல அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு போறேன், நான் இரவு ஜெபத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், பாய் ஃப்ரெண்டோட கூட வெளியில சுத்திட்டு இருப்பாங்களாம். ஆனா சொல்றது பாத்தீங்கன்னா, நான் பிரேயருக்கு போறேன், நான் ஜெபிக்க போறேன், நான் இறைவார்த்தை கேட்க போறேன். பெற்றோர் நம்பி என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல, ஆண்டரை தேடுது அப்படின்னு என்ன பண்ணாங்க, பெற்றோர் என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டாங்க, அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டு பாய் ஃப்ரெண்டோட கூட என்ன பண்ணிருக்காங்க, ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. உன் பெற்றோரை கனம் பண்ணுவாயாக. அதுவும் பாருங்க, கடவுள் விஷயத்துல போய் சொல்றாங்க. நான் ஜெபத்துக்கு போறேன்னு சொல்லி என்னுடைய விஷயத்திலேயே போய் சொல்லி அவங்க அம்மா அப்பாவையும் ஏமாத்தி இப்படி பண்ணதுனால நானே அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஊழியை ஒன்றும் செய்ய முடியல. இல்லைங்க, இது ஆண்டவரா அனுமதிச்சது, அவர் நினைச்சா மட்டும்தான் என்ன முடியும், அவர் நினைச்சாதான் அது வந்து போக முடியும். நாங்க எந்த ஊழியர் என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. ஒரு சில காரியங்கள் ஆண்டரே அனுமதிக்கிறார் பாத்தீங்கன்னா வந்து, ஏன்னா பெற்றோருக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள், பெற்றோரை ஏமாத்திக்கிட்டு போகக்கூடிய காரியங்கள். இது மாதிரிதான் ஒரு ஊழியர்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பையனை வந்து, வாலிப பையனை கூட்டு வந்திருக்காங்க ஜெபிக்கிறதுக்கு. அவன்கிட்ட ஜெபிக்கும் போது அவன்கிட்ட உள்ள ஆவி பேசுது, இது ஆண்டரே அனுமதிச்சிருக்காரு, நீங்க எத்தனை ஊழியர் சேர்ந்து ஜெபிச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது. என்ன அப்படிங்கிறப்ப, இவன் தன்னுடைய வாலிப வயசுல நிறைய பெண்களை ஏமாத்தி இருக்கிறான். அந்த பெண்களுடைய கண்ணீர் சாபமா மாறி இருக்கு இவனுக்கு, இது ஆண்டவரே அனுமதிச்சிருக்கிறாரு
அதனால ஆண்டவர் சொன்னா தான் நாங்க போவோமே தவிர நீங்க என்ன ஜெபிச்சாலும் போக மாட்டோம்னு சொல்லுச்சு. அதனால ஆண்டவருக்கு நம்ம பணிந்திருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம பணிந்திருக்கணும், அவருக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா சாத்தானை எதிர்ப்பதற்கு தேவையான ஆற்றலை எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்ப ஆண்டவர் நமக்கு எதுக்கு இந்த கரங்களை கொடுத்திருக்காரு? அவரை தொழுது கொள்வதற்காக கொடுத்திருக்கிறார், அந்நிய தெய்வங்களை வழிபடுவதற்காக அல்ல. ஆண்டவர் எதுக்கு இந்த கரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இதை வச்சு கள்ள கணக்கு எழுதுவதற்காக அல்ல, கள்ள தராசு பிடிப்பதற்காக அல்ல, கலப்படம் செய்வதற்காக அல்ல, மனைவியை அடிப்பதற்காக இந்த கைகள் ஆண்டவர் கொடுக்கல, அணைப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல தீமைக்காக இந்த கைகளை பயன்படுத்திருக்கலாம், ஆனா இப்ப என்ன பண்ணணும், ஆண்டு விரும்பக்கூடிய வகையில் நம்ம கரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 11:1 நாம் வாசிப்போம். கள்ள தராசு கள்ள துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:1 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கள்ள துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது, முத்திரையிடப்பட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. ஆமேன், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, கள்ள துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அந்த மாதிரி கள்ளத்தராசு, அந்த அளவைகள், பொய்யான இடைக்கற்கள் அளவைகள், இதெல்லாம் பயன்படுத்துவது ஆண்டருக்கு அருவருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். அதே மாதிரி இந்த கைகள் என்ன பண்ணணும், பைபிளோட பக்கங்களை புரட்டணும். இதை விட்டுட்டு பொழுதன்னைக்கும் ரிமோட் கண்ட்ரோல வச்சுக்கிட்டு சேனல் மாத்தி சேனல் இதை முடிச்சாச்சு அதை பார்க்கணும், இந்த சீரியல் அந்த சீரியல், இதுக்காக நம்ம விரலை ஆண்டர் கொடுக்கல, எதுக்காக இந்த கரங்களை ஆண்டர் கொடுத்திருக்கிறார்? இறை வார்த்தையினுடைய பக்கங்களை நாம் திருப்ப வேண்டும். ரிமோட் கண்ட்ரோல்ல அடிக்கடி சேனலை மாத்தி 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 பார்க்கறதுக்கு அதுக்காக அல்ல. மொபைல்ல பொழுதனைக்கு மொபைல் நோண்டி கொண்டிருப்பதற்காக இந்த கரங்களை ஆண்டர் கொடுக்கல. எதுக்காக இந்த கரங்களை ஆண்டர் கொடுத்திருக்கிறார்? இறை வார்த்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இறை வார்த்தையை எடுக்கணும், இறை வார்த்தையை படிக்கணும். இதற்குத்தான் ஆண்டர் நம்முடைய கரங்களை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தியானிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்டர் கொடுத்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டர் எந்த நோக்கத்துக்காக நம்ம கொடுத்திருக்கிறார், நாம் எதற்காக இந்த கரங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டர் நம்ம கொடுத்த இந்த கண்கள் நமக்கு எதுக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிறார்? அவரை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் ஏங்கி இருக்கணும். தாவீது சொல்றார், எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், நீ என்னுடைய வலது பக்கத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அப்ப கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்களால் என்ன செய்யக்கூடிய பாவம் என்ன? 3 பாவங்கள். ஒன்று இருமாப்பு, அதுதான் பார்த்தோம். இச்சை, இருமாப்புள்ள பார்வை. 2வது இச்சை நிறைந்த பார்வை. 3வது பேராசை. இது 3மே கண்கள்ல வரக்கூடிய காரியங்கள். அப்ப இருமாப்புள்ள பார்வை அப்படிங்கிறப்ப நம்ம பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கனிவு நிறைந்த பார்வையாக இருக்கணும். ஏசப்பாவுடைய பார்வை பாருங்க, கனிவோடு கண்ணோக்கினார். ஆபேலின் காணிக்கை எப்படி கனிவோடு கண்ணோக்கினார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினுடைய காணிக்கை என்ன பண்ண, அவர் கனிவோடு கண்ணோக்கவில்லை. அதனாலதான் காயினுக்கு கோபம் வந்துருச்சு. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 25 நாம் படிக்கிறோம், கடவுள் உங்களை சந்திக்க கனிவுடன் வருவார், மீண்டும் உறுதியாக வருவார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவின் பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருந்தது? கனிவு நிறைந்த பார்வையாக இருந்தது. அந்த இயேசுனுடைய பார்வை பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையே மாத்திருச்சு. ஐயோ ஆண்டர் நான் மறுதலிச்சிட்டேனேன்னு சொல்லி என்ன பண்றாரு, மனம் நொந்து அழுகிறார். மத்தேயு 26:75 படிக்கிறோம், தான் இயேசுவை மறுதலிச்சதுக்காக மனம் நொந்து அழுதார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த இயேசுடைய ஒரே அந்த கனிவான ஒரு பார்வை. கோபமான பார்வை இல்லை, என்னை காட்டி கொடுத்துட்டியே, என்னை மறுதலிச்சிட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி பார்வை பார்க்கல. அந்த கனிவான பார்வை பேதுருடைய வாழ்க்கை என்ன பண்ணிது, மாற்றி போட்டு விட்டது. அப்ப நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கண்கள் மற்றவர்களை நம்ம அற்பமா நினைக்கிறோமா? மற்றவர்களை நம்ம இகழ்ச்சியாக பார்க்கிறோமா? ஏளனமாக நம்ம பார்க்கிறோமா? இல்ல மற்றவர்களை நம்மை விட உயர்வாக நினைக்கிறோமா? தாழ்ச்சி என்றால் பிறரை நம்மை விட உயர்வாக நினைக்கிறது, அதுதான் தாழ்ச்சி. இருமாப்பு என்றால் மற்றவர்களை விட நம்மளை உயர்வாக நினைக்கிறது, அதுதான் இருமாப்பு அப்படிங்கிறது. அப்ப இருமாப்புள்ள பார்வை, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா தாழ்ச்சி நிறைந்த பார்வை. கனிவுடன் பார்க்கணும். தமக்கு அடுத்திருப்போரை கனிவுடன் கண்ணோக்காதவர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிக்கிறார். அந்த வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 17:5 கூறுகிறது,
ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே ஏளனம் செய்கிறார். பிறகு இக்கட்டை பார்த்து மகிழ்கின்றவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 17:5 நாம் வாசிப்போம். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப ஏழையை ஏளனம் செய்கிறவர், நம்முடைய பார்வை இருமாப்புள்ள பார்வையா இருக்கக்கூடாது. அவன் வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. யோபு 6:14 நாம் படிக்கிறோம். தமக்கு அடுத்திருப்போரை கனிவுடன் கண்ணோக்காதவர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிக்கிறார். நம்ம யாரையாவது இகழ்ச்சியாகவோ ஏளனமாகவோ அற்பமாகவோ நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அவர்களை அல்ல, அவர்களை உண்டாக்கிய தெய்வத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம புறக்கணிக்கிறோம் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப இந்த பார்வை எப்படிப்பட்டதாக? இயேசுவை போல கனிவு நிறைந்த பார்வையா இருக்க வேண்டுமே தவிர இருமாப்புள்ள பார்வையா இருக்கக்கூடாது. 2வது, இச்சை நிறைந்த பார்வையாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே அவர்கள் உள்ளத்தோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று மத்தேயு 5:27-28 நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த பார்வை என்ன பண்ணணும்? தூய்மை நிறைந்த பார்வை. இதுதான் யோபு என்ன பண்ணுவார்? கண்கள்ல ஒரு உடன்படிக்கை எடுத்துக்குவார். யோபு 31:1 படிக்கிறோம். கண்களில் நான் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டேன், அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை நான் எப்படி இச்சையோடு நான் பார்ப்பேன் என்று கேட்கிறார். அப்ப கண்கள்ல ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார். 3வதாக பேராசை பிடித்தது இந்த கண். ஆண்டு படைத்த உறுப்புகள்லயே பாத்தீங்கன்னா பேராசை பிடித்தது இந்த கண் தான். ஆக்சுவலா எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆவல் தீர்வதில்லை, எவ்வளவு கேட்டாலும் காதுகளுடைய வேட்கை தணிவது கிடையாது. இந்த கண்களுடைய விருப்பத்தை பத்தி ஆண்டு கம்பேர் பண்ணும்போது எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, நரகத்தினுடைய தீக்கு ஒப்பிட்டு சொல்றார், நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்றார். அந்த நரகத்தினுடைய நெருப்பு அதனுடைய சுவாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் ஆன்மாக்கள் அந்த நரகத்துல விழுந்தாலும் அது என்ன பண்ணுமா, இன்னும் பெருகிட்டு எல்லாரும் ஆகிட்டே இருக்குமா, விரிவடைஞ்சிட்டே இருக்குமா, இன்னும் எனக்கு நிறைய ஆத்துமாக்கள் வேணும், நிறைய ஆத்துமாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லு. அது மாதிரிதான் ஒருவருடைய கண்களின் விருப்பமும் அது என்ன பண்ணாது, நிறைவு அடையவே அடையாது. எப்படி படுகுழியும் பாதாளமும் நிறைவடையாது. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுமா, நரகம் இன்னும் விரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, நிறைய ஆத்துமாக்கள் எனக்கு விழுன்னு சொல்லி. அது மாதிரிதான் ஒருவருடைய கண்களின் விருப்பமும் என்ன பண்ணாது பாத்தீங்கன்னா அது நிறைவடையாது. போதும் அப்படின்னு என்ன பண்ணாது, அது மனசு திருப்தி அடையாது. நான் ஆண்டுடைய அன்பை சுவைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சினிமானா நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன். சனி ஞாயிறு லீவுனால நைட்டு போட்டா காலையில வரைக்கும் விடிய 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 என்ன பண்ணும், இந்த படம் பார்த்தாச்சா, அடுத்த படம் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் சொல்லி ஒரு 4-5 படம் பார்த்தா திருப்தி அடைய மாட்டேது. சரி போதும்னு படுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வராது. இன்னும் பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம். அதுதான் அந்த கண்களின் விருப்பம். எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆவல் தீராது, எவ்வளவு கேட்டாலும் காதலின் வேட்கை என்ன பண்ணாது, தனியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீரியல்ஸ்லாம் அடிமையானவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4-5 சீரியல் அப்படின்னு சொல்லி அடிமையாயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் மாத்திரம் இன்னொன்னு சன் டிவி பாக்குறாங்களா, விஜய் டிவி, இங்க பார்த்தாங்களா ராஜ் டிவி, ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி என்ன பண்றது, அடுத்தடுத்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சீரியல் பார்த்தாலும் அவங்க ஆவல் தீராது, இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். பாருங்களேன், அப்ப இந்த கண்களை ஆண்டு எது கொடுத்திருக்காரு, அவரை காண்பதற்கு நம்ம பயன்படுத்தணும். நற்கரையில போய் ஏசப்பாவை போய் பார்க்கணும், அவருடைய அழகை பார்க்கணும். தாவீது சொல்றாரு, ஆண்டருடைய இல்லத்தில் நான் அவரது அழகை காண வேண்டும், அவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 27:4 படிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டு நமக்கு கண்களை எதை கொடுத்திருக்காரு, அவரை பார்ப்பதற்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இறை வார்த்தையை படிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சினிமா சீரியல் பார்த்து நம்ம என்ன வீணடிக்க கூடாது. ஏன்னா தாவீது சொல்வார், வீணானவற்றை நான் பார்க்காதவாறு என் கண்களை திருப்பி அருளும். கடைசியாக அந்த வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். திருப்பாடல் 119 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 119 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், உன் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தரலும். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பி விடும். வீணான நம்ம பார்க்க கூடாது.
ஏன் நம்ம கிறிஸ்தவம் வந்து சினிமா சீரியல் நேரத்தை வீணடிக்கூடாது? இதெல்லாம் வீண். அதெல்லாம் நம்ம என்ன கத்துக்க போறோம்? பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஏதாவது கத்துக்கிறோமா? எதுவும் கிடையாது. நம்ம இறை வார்த்தையை படிக்கும்போது எப்படி நம்ம பரிசுத்தமா வாழலாம் நிறைய கத்துக்க முடியும். ஆனா இந்த மாதிரி உலகப்புறமான சினிமா சீரியல் தான் என்ன பண்ணும், எப்படி பாவம் செய்யலாம் அதுதான் அங்க போட்டு காமிக்கிறாங்க. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, எப்படி பேராசை பண்றது, எப்படி பண ஆசை, எப்படி கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, இதைத்தான் அதிகமா போட்டு காமிக்கிறாங்க. நம்ம தூய்மையாய் வாழ்வதற்கு குறிய காரியம் போடப்படல. பைபிளுக்குரிய காரியங்கள் அதுல கிடையாது. நம்ம பைபிளை இங்க வந்து படிக்கிறது கேட்கறது வச்சுட்டு அங்கிட்டு போய் நம்ம உலக பிராமணம் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா இங்க பெற்றுக்கொண்டது பூரா அங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழியில போயிரும். பாத்தீங்கன்னா வந்து ஏன் இறை வசனம் நம்முடைய உள்ளத்துல தங்குறது கிடையாது? ஏன்னா இதையும் கேட்கறது அதையும் கேட்கறது. அதாவது என்னன்னா, எனக்கு இயேசுவும் வேணும் உலகமும் வேணும் அப்படி கிடையாது. இயேசு வேணும் அப்படின்னா கலப்பையில் கை வைத்த பின் பின்னால் திரும்பி பார்க்கிறவர் விண்ணரசுக்கு நுழைய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்ம இயேசுக்காக வாழணும் முற்பட்டோம் அப்படின்னா நாம் முன்வைத்த காலை நாம் பின் வைக்க கூடாது. அதுதான் கலப்பையில் கை வைத்த பின் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது. லோத்துடைய மனைவி பாருங்க, வானத்தை சொல்லி கூட்டு வராது, பின்னாடி திரும்பி பார்க்காதன்னு சொல்லி. அந்த சோதம் குமார அழிந்து கொண்டிருக்கும் போது அப்படியே திரும்பி பார்த்தாங்க. ஐயோ இவனால நான் சேர்த்து வச்ச புடவை நகை எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தாங்க. என்னாச்சு? உப்பு தூணாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் இருக்குது. ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப என்ன பண்ண பாத்தீங்கன்னா வந்து உலகமும் வேணும் எனக்கு இயேசு வேணும் அப்படி. இயேசுதான் முக்கியம். நம்ம வந்து ஒருவர் வந்து கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை சார்ந்து கொண்டு ஒருத்தரை எதிர்த்து நிற்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து கண்களை ஆண்டருக்கு என்ன பண்ணணும், அவரை பார்ப்பதற்கு பயன்படுத்தணும். அவரை இறை வார்த்தை படிக்கிறதுக்கு நம்முடைய கண்களை பயன்படுத்த வேண்டும். எப்போதும் ஆண்ட கண்முன் வைக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சுனே பாருங்க, தட்டி தெளிவா என்ன பண்றாங்க, மொபைல் தான் பாக்குறாங்க. மொபைல் கிடைச்சி எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா, நான் போட்டதுக்கு ஏதாவது லைக் பண்ணிருக்காங்களா, ஷேர் பண்ணிருக்காங்களா, கமெண்ட் பண்ணிருக்காங்களா, என்ன பண்றாங்க அதைத்தான் பாக்குறேன். தட்டி தடவியாவது நம்ம அவரை தேடணும். நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சுனே நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? எந்திரிச்சோடனே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றோமா? ஏசப்பாவுக்கு அவர் குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி அவரோட நம்ம பேசுறோமா? இல்ல எடுத்தெடுப்புலேயே எந்திரிச்சோடனே முதல்ல மொபைலை பார்க்கறதா? அப்படி கொடுக்க கூடாது. அப்ப கடவுள் கொடுத்த கண்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அவரை பார்ப்பதற்கு, அவருடைய வசனத்தை வாசிப்பதற்கு, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டுள்ள எல்லாரையும் நம்ம விட்டுணும் கனிவோடு சாந்த குணத்தோடு பார்ப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆக இன்றைய நாள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை நாம் எப்படி ஆண்டவருடைய மாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும்? கடவுளை உங்கள் உடல் உறுப்புகளால் பெருமைப்படுத்துங்கள் என்ற வசனத்தை தியானித்தோம். கேட்டுக்கொண்ட வசனத்தை உள்ளத்தில்